இந்தியாவே உலுக்குன ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இப்போ சிபிஐ வசம் போயிருக்கு. தாவேக அரசு எடுத்த மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கையால இந்த வழக்கு இப்போ சிபிஐ வசம் போயிருக்கு. உண்மையான குற்றவாளிகள், மறைஞ்சிருக்கிற வெளி உலகத்துக்கு தெரியாத குற்றவாளிகள் கண்டிப்பா மாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களோட குடும்பம் மட்டும் இல்ல, அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் இல்ல, பொதுவாக இந்த மாதிரியான படுகொலைக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே எல்லாம் நம்புறாங்க. ஏன்னா இந்த தாவேக அரசு மிக மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன முறை ஆட்சியில இருந்த திமுக அரசு மேல்முறையீடு போயிட்டே இருந்தாங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் சிபிஐ விசாரணை பண்ணா மட்டும்தான் இதுல உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இதுல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பா சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர், அவர் நிறைய வீடியோஸ்ல இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை பத்தி நிறைய தகவல்களை வெளியில சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதன் பின்னணியில ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், அப்போ மாநில தலைவரா இருந்தவர், இப்போ கட்சியில மாநில தலைவர்ங்கிற பதவியை பறிச்சுட்டாங்க. அவரு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அது இல்லாம இன்னொரு கட்சியில அப்போ அமைச்சரா இருந்தவர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டுகளை பொதுவா வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க எல்லாத்துக்கும் பின்னணியில மிகப்பெரிய ஒரு அதிகாரி, காவல்துறையை சேர்ந்த அதிகாரி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் கூட அவங்க சவுக்கு சங்கர் போன்றவர்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்களை என்கவுண்டரும் செய்யப்பட்டாங்க. உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டாங்க. அவங்களுடைய பெயர் கூட அதுல சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இவங்க வெளியில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு கான்ஸ்பைரசி தியரி தான். இது யாருக்கு நமக்கு தெரியாது. அந்த போல ஒரு பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு தான் ஒரு சில விஷயம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா அவங்களால ஆதாரங்கள் கிடையாது, இருந்தாலும் அவங்க ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு தான் இருப்பாங்க. இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனா இத அப்போ ஆட்சியில இருந்த திமுக எதனால சிபிஐக்கு போக கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா, இவங்க குற்றம் சாட்டின அத்தனை பேருமே திமுகவுக்கு ஆதரவா இருந்தவங்க. அந்த கட்சியுடைய மாநில தலைவரா இருந்தவர், ஒரு எம்எல்ஏவா இருந்தவர், அந்த அளவுக்கு திமுக கூட க்ளோஸ்ல இருந்தவர். அதே போல முன்னாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அப்போ அமைச்சரா இருந்தவர், அவரும் திமுக சக்தி வாய்ந்த ஒரு நபரா இருந்தவர். அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அவரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தவர். இவங்க எல்லாத்தையுமே திமுக என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேல்முறையீடு போய் சிபிஐ விசாரணைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு பொதுவா சொல்லப்பட்டு இருந்துச்சு. சரி, அவங்க திமுக ஆட்சி தான் போயிடுச்சுல, தாவேக்கா வந்த உடனே இப்ப செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டா, இங்க அவங்களுக்கு தாவேக்காவுக்கு மிகப்பெரிய இன்னொரு சிக்கல் இருந்துச்சு. இப்ப நான் சொன்ன இந்த சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் அவங்க சொல்றாங்களே, பல பேர், அவங்க அந்த கட்சி அப்படியே தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருச்சு. அந்த தலைவர் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கும் போது அந்த தலைவர் தலைவராகவே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் தன்னை பாதுகாக்கிறதுக்காக வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருந்துச்சு. இப்போ அவர் அந்த பதவியில கிடையாது. பொண்ணு அதுக்கு அப்புறமா அந்த அமைச்சர், அப்போ அமைச்சரா இருந்தவர், இப்போ வெறும் எம்எல்ஏ மட்டும் தான், இப்போ இதுலயும் இல்ல, முக்கிய பொறுப்புல எல்லாம் அவங்க கட்சி ஆட்சியில இல்லைங்கிறதுனால அவரும் தனித்து விடப்பட்டார். ரெண்டாவது ஆள் போயிடுச்சு. மூணாவதா இன்னொரு ஆளு, ஒரு முக்கியமான அதிகாரி. அந்த அதிகாரிக்கு மேல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு. அவரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்தினாங்க. அதன் பிறகு முக்கியமான ஒரு துறைக்கு மாத்தி கொண்டு போனாங்க. எல்லாமே சர்ச்சை மேல சர்ச்சையா வந்துட்டே இருந்துச்சு. தாவேக்காவே அவரை மாத்தணும் அப்படின்னு தேர்தல் சமயத்துல தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஒரு புகார் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அப்படி இருந்துமே அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு முக்கியமான ஒரு துறையில முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. இது மிகப்பெரிய அளவுல சர்ச்சை ஏற்படுத்திருந்துச்சு. இந்த சூழ்நிலையில அவர் அந்த பதவிக்கு போன 50 நாட்கள்ல திடீர்னு அவருடைய பதவியை பறிச்சுட்டு வேற ஒரு பதவிக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும், நான் அந்த பேர்லாம் சொல்ல விரும்பல. இது நிறைய விஷயங்கள், பல பேர் சொல்ற விஷயங்கள் தான். ஆனா இந்த நடக்கிற ஒரு சில சம்பவங்கள், இந்த டிரான்ஸ்பர், இந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே எல்லாமே நேர்ல வெளிப்படையா தெரிஞ்ச விஷயங்கள். இப்போ இந்த வழக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லாருமே விடுவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது அந்த முக்கியமான கட்சியோட மாநில தலைவர் அந்த பதவியில இருந்து இப்ப இல்ல. அதே போல முக்கியமான அந்த அமைச்சர் பெயர் சொல்லக்கூடிய அந்த ஒரு நபரும் இப்ப அமைச்சர் பொறுப்பு கிடையாது. எதிர்கட்சியில ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் இருக்காரு. அதே போல அதிகாரி இப்போ அந்த முன்னாள் அந்த முக்கியமான ஒரு சென்னையுடைய இதா இருந்தவர், அதுக்கப்புறம் இப்ப முக்கியமான ஒரு துறையில இயக்குனரா இருந்தவர், அதை இப்ப மாத்தி வேற ஒரு துறைக்கு மாத்திருக்காங்க. இந்த தாவேக்கா அரசு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய காய்களை இன்ச் பை இன்ச்சா நகர்த்தி இந்த வழக்குக்கு தேவையான அத்தனை பேரையும் அத்தனையும் விடுவிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு தான் பொதுவா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா
ஒருவேளை இவங்க சிபிஐ விசாரணைக்கு அப்பவே முன்னாடியே கொடுக்கறதுக்கு ஏதுவா அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த நபர்கள் எல்லாம் அதுல உள்ள லாபி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது, பொதுவான ஒரு கருத்து. அப்படி இருக்கும்போது இந்த முக்கியமான பொறுப்புல இருந்த ஆட்கள் எல்லாமே மாறிட்டாங்க. இப்ப மாறினதுனால தமிழக அரசு திடீர்னு அந்த மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்களா, போன முறை திமுக ஆட்சியில இருந்த போது மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க, சிபிஐ விசாரணை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சிபிசிஐடியை நாங்களே விசாரிச்சு உண்மையை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லி அவங்க மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதை எதிர்த்து இவங்க பொற்கொடி, ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி வந்து அவங்களும் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்போ இந்த அரசு சார்பில் தாக்கல் செஞ்சிருந்த மனுவை வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுடைய அரசு இப்ப தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டாங்க உயர் நீதிமன்றம். நீதிமன்றம் ஏத்துக்கிட்டதுனால இப்போ இந்த வழக்கு சிபிஐயோட வசத்துக்கு போகுது. அப்படி போகும்போது உண்மையிலேயே அங்க நடந்தது என்ன, அவருடைய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிசிடிவி நேரடியாவே எல்லாத்துக்குமே வந்துச்சு, ஒரு ஆங்கிள் பல ஆங்கிள் சிசிடிவி வந்துட்டு யார் கொண்டாங்கிற விஷயம் எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா யார் தூண்டி விட்டா, யார் பின்னணியில இருந்தா, யாருடைய கண் பார்வையில நேரடி பார்வையில நடந்துச்சு, அந்த குற்றவாளிகளை யார் இயக்குனா அப்படிங்கறது பல கேள்விகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமா அது எல்லாம் யார் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சிபிஐயோட விசாரணையில முழுசா வெளில வரும் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா இது ஒரு மத்திய ஏஜென்சி, இது தமிழ்நாட்டு போலீஸோ தமிழ்நாடு சிபிசிஐடியோ தமிழ்நாடு அரசோ இவங்க கட்டுப்படுத்தவே முடியாது. சிபிஐ உள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மேக்சிமம் தமிழ் ஆளுங்களாவே இருந்தாலும் அவங்க வந்து மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க. இங்க இருக்கிறவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இங்க இருக்கிறவங்க கிட்ட அவங்களோட பேச்சை எதுவும் கேட்க வேண்டியது இல்லை. லோக்கல் போலீஸ் யாரும் அதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. இப்போ லோக்கல்ல இருக்கிற அந்த முன்னாளா இருக்கட்டும், இப்ப இங்க இருக்க அதிகாரியா இருக்கட்டும், இல்ல இன்னொரு முன்னாளா இருக்கட்டும், யாருமே இந்த இடத்துல அந்த சிபிஐ அதிகாரிகளை போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கு, அந்த கொலை வழக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த உண்மைத்தன்மையை அவங்க கண்டுபிடிப்பாங்க. யார் பின்னணியில இருந்து இயக்குனாங்க, அந்த என்கவுண்டர் கூட உண்மையான என்கவுண்டர் தானா அல்லது திட்டமிட்டு உண்மையை மறைக்கிறதுக்காக அரங்கேற்றப்பட்ட நாடகமா அப்படிங்கறத உட்பட அத்தனையுமே இந்த சிபிஐ விசாரணையில வெளிவரும் அப்படின்னு நம்பப்படுது. பார்க்கலாம் இந்த சிபிஐ விசாரணையில யார் சிக்க போறார்கள். மாஜிக்கள் ஒரு கட்சி மாஜியா, இல்ல இன்னொரு கட்சி மாஜியா, அல்லது மாஜி முன்னாள் அதிகாரியா, முக்கியமான அதிகாரியா அப்படிங்கறதுல பல பேர் சொல்றாங்க. குறிப்பா சவுக்கு சங்கர்லாம் பல விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இதுல சிக்க போறது இவங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் ஆம்ஸ்ட்ராங்க எல்லாருமே இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய மரணத்துக்கு பின்னாடியில இருக்கவங்க வந்து பிடிக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னா ஒரு கட்சிக்கோட தொண்டர்களுக்கு மட்டும்தான் இருப்பாங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியோட தொண்டர்கள் அதுலயும் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் இவர் வந்து பகுஜன் சமாஜ், தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கட்சி இருக்குதான்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனா எந்த தேர்தல் வந்தாலும் தேர்தல்ல முதல் சின்னமா நிக்க போறது எதுவா இருக்குன்னா அந்த பகுஜன் சமாஜ்ங்கிற கட்சியா தான் இருக்கும், யானை சிம்பிள் போட்டு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியுடைய மாநில தலைவரா இருந்தவர். ஏன் அந்த கட்சியில இருந்தார் அப்படின்னா அவரு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரா இருந்தாரு. அவர் மேல இருக்க மதிப்புக்கு முக்கியமான ஒரு காரணம், அவர் பட்டியல் சமுதாயத்தை உயர்த்துறதுக்கான பல வேலைகளை செஞ்சாரு. குறிப்பா அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே தவறான வழியில போக கூடாது, படிங்க படிங்க படிங்க, படிச்சு முன்னேறுங்க, அரசு வேலைக்கு போங்க, வக்கீல் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, இந்த மாதிரி பொது மேடையில சொல்லுவாரு. அதே போல மத்தவங்கள சொல்லுவாங்க, ஜாதி ஒழிக்கணும்னா போய் அடுத்த ஜாதிக்க பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுங்க, ஜாதி ஒழிக்கணும்னா போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு 1000 சொல்லுவாங்க. ஆனா எந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லவே மாட்டாரு. காரணம், அம்பேத்கர் சொன்ன வழியில படித்து முன்னேறி ஒரு பொசிஷனுக்கு வந்தாதான் எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆணித்தனமா எப்பவுமே சொல்லிட்டு இருந்தவரு. அதே வழியில தான் அவருடைய கட்சியில இருந்த பல பேரும் வக்கீலா மாறிட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு வக்கீல் தான். அப்படி மிகப்பெரிய அளவுல தன்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருந்த ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார். அப்படிங்கிறதுனாலதான் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கட்சியினரும் அவரை அவருடைய மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் சிபிஐயோட விசாரணையில இந்த உண்மைகள் பின்னாடி யார் இருக்காங்கிற உண்மைகள் எல்லாம் வெளிவந்து அந்த உண்மை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம்.